ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்ரவுண்டர் நேத்ரன். ஆஃப்டர் அ லாங் டைம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கியோஸ்க் அப்படின்ற ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து ஒரு ஹாட் டாக் ஷாப்பில் நைட் ஷிஃப்ட் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ளே கொடுத்துடலாம். ப்ளே கொடுத்துட்டு ஸ்டோரி மோட் விளையாடுவோம். இந்த வீடியோ வந்து நான் பார்ட்டாக போடலான்னு இருக்கேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. நான் டே ஒன்று எனக்கு வந்து ரொம்ப செலவாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோனில் விளையாடுறேன். எனக்கு அவ்வளோ விளையாடவும் வரமாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன்னா ஓகே, நம்ம அப்படியே கேமுக்குள்ளே வருவோம். கேமுக்குள்ளே வந்தால் இங்கே தான் கஸ்டமர் நிற்பாங்க போல் இருக்குது. நான் இது வரைக்கும் விளையாடுனதில்ல, ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். இங்கே இது ஓகே, என்னது இது? ஓ, ரெசிபி புக்குங்க. பர்கர், ஹாட் டாக்லாம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்குறதுக்கான ரெசிபி புக்கு. ஓகே, இது நம்ம அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே எல்லா பொருளுமே இருக்குது. கத்திலாம் வச்சுருக்கானுங்க. எதுக்குங்க பேய் குத்துறதுக்கான்னு தெரியல. சரி, அது எதுக்குன்னு போக போக பார்க்கலாம். கத்திலாம் இருக்கே, பயங்கரமாக இருக்குங்க கத்தி. என்னங்க செவுத்துல குத்திக்கிச்சு? ஏய் செத்துக்குதுங்க போங்க. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா என்னதுங்க? ஓ, ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ அப்படின்றாங்க. யாருன்னு தெரியல. நம்ம பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட பாஸ் தான், மைக்கேல் பாஸ் அப்படின்றவர் தான். ஓகே, இந்த ஊரில் வந்து அமானுஷ்யமாக நிறைய நடந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த பையனே ஏதோ அமானுஷ்யமாக சவுண்டெல்லாம் கேட்டிருக்கான். அதனால தான் இந்த வேலையை விட்டு போயிட்டானா அவன் வந்து இறந்துட்டானா. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். செவுத்தில் ஒட்டியிருக்க நோட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடாத. அவாய்ட் பண்ணிவிடு. இது மாதிரி நிறைய சவுண்டு கேட்கும், அதையும் அவாய்ட் பண்ணிக்கோ. நீ உன் ஒர்க்கை மட்டும் முடி. நம்மளுக்கு வந்து நைட்டு 12 வந்து ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கேயாச்சும் நோட்ஸ் எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நோட்ஸில் வேறு என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, குட் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு வேறு இந்த லெட்டர் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. டார்க் லெட்டரில் இருக்கா. நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். சரி, ஓகே, அப்படியே பார்த்துப்போம் அப்படின்ட்டு தான் நான் இருக்கேன். ஓகே, இவ்வளோ நேரம் பாஸ் தாங்க பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இந்த கதையை எப்படியோ நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு தெரியும். ஸோ நான் அதை அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல. முடிச்சுட்டா இருக்கேன் எப்பா. ஓகே, கத்திலாம் வச்சுருக்கானுங்க. எக்ஸ்ட்ரா கத்தியா சேஃப்டிக்கு? ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிங்குன்னு பெல் அடிக்கிறாங்க, சவுண்டு கேட்டுச்சு. ஓகே மேடம், என்ன வேணும் அப்படிங்கிறான். ஏய், ஆல்ரெடி இங்கே இருந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இங்கே தானே இருந்தான், ஏன் வேலையை விட்டு நின்றுட்டானா? நான் எப்போவுமே நைட்லலாம் வெளியே வர மாட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால தான் இப்போ நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு இந்த மேடம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவங்க வந்து ஒரே ஒரு பர்கர் மட்டும் கேட்டிருக்காங்க. ப்ளெயின் பர்கர்னு நினைக்கிறேன். பர்கராக ஹாட் டாக் கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த லெட்டர்லாம் தெரியல, டார்க்காக இருக்கிறதால. நான் வேணால் ஜூம் பண்ணி பார்க்க முடியுதான்னு பார்த்து சொல்கிறேன். ஹாட் டாக் கேட்டதால் இப்போ நம்ம ஹாட் டாக் பேக்கேஜ் ஏதோ ஃப்ரிட்ஜில் அதை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஃப்ரிட்ஜு மூடணுமாங்க, எல்லாம் காற்றெல்லாம் வெளியே போயிடுமாமா. இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வச்சு கத்தி வச்சு ஒரு கிளிப்போம். ஓகே, கத்தி வச்சு கிளிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பேக்கேஜ் வேறு கீழே விழுந்துடுச்சு. இதை எங்கேயோ வச்சு கிளிக்கலாமான்னு கூட தெரில. நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். ஓகே, கத்தி எங்கே சொருகி வச்சுருந்தோம்ல. ஓகே, கத்தி எடுத்து போடுன்னு பார்த்தா ஹாட் டாக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ, இப்போ அது வேஸ்ட்டாக போய்டும். ஏன்னா இதை நம்ம குக் பண்ணி தான் எப்பவுமே கொடுக்கணும், அப்படியே கொடுக்கக்கூடாது. இப்போ இது வேஸ்ட்டு தாங்க, தூக்கி போட்டுருவோம். ஓகே, அடுத்தாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இந்த திருப்பி ஹாட் டாக் பன் எடுக்கலான்னு எடுத்தேன். திருப்பி ஒரு ஃபன்னு நடக்கும் பாருங்க, வெறுத்துட்டேங்க நான். ஓகேன்னு வச்சா திருப்பி அது உள்ளே போய் மாட்டிக்கும். 2வது ஹாட் டாகும் இப்போது வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலேயாச்சும் கரெக்டாக வைப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு குக்குடு ஹாட் டாக் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பன் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி தூரமாக போட்டாங்க. ஏன்னா திருப்பி அதில் போய் ஒட்டிச்சுன்னா திருப்பி ஹாட் டாக் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இது 3த்தையுமே தூக்கி தூரமாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தூரமாக போட்டதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலையை பார்க்கணும். சரி, இந்த டைமில் நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அவங்க வெறும் ஹாட் டாக் எடுத்தாலும் அவங்களோட ஹாட் டாக் ரெடி. ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பையனும் இந்த மாதிரி தான் இருந்தான், ஆனால் அவனுக்கு அமானுஷமாக இதை தெரிஞ்சதால் போயிட்டு இருக்கான். ஓகே, இந்த சேஞ்சை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சேஞ்ச் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சூப்பர் மேடம், வாங்க மேடம், செம மேடம். இப்போ இந்த வேஸ்ட் ஹாட் டாக்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டுருவோம். சும்மா என்னங்க பேயின்னு பயமுறுத்துறாங்க. எவ்வளோ பெரிய பேய் இருந்தாலும் நம்ம முன்னாடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் போய் குப்பையில் போட்டு அடுத்த கஸ்டமருக்கு வெயிட் பண்ணால் வந்து நிற்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அடுத்து வந்து ஹே மேன் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஏதோ வேணும்னு சொன்னார். பர்கர்னு நினைக்கிறேன். ஆமாம், பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எதுவும் கதைலாம் சொல்லலைங்க. ஓகே, அவர் எதுவும் கதைலாம் சொல்லலை. கட் அண்ட் ரைட்டாக பர்கர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சீஸ் கேட்டதால் இப்போ நம்ம சீஸ் எடுக்க போயிருக்கோம். மொத்த சீஸ் கீழே வந்துச்சு. லொடன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதை போட்டுருவோம் அப்படின்னு போட்டால் அதுவும் கீழே வந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜ் சாத்திட்டு கீழே இருக்கட்டும்
நம்ம ஓனர் மட்டும் இதெல்லாம் பார்த்தாரு வேலையை விட்டு தூக்கிடுவார். சரி ஓகே, இதை சீஸ் பாக்கெட்டை ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு சீஸ் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு வந்து அந்த ரா பர்கர் இருக்குல்ல, அந்த சாசேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீஸ் வைக்க முடியும் போல். நடுவில் வேறு மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் ஃபோன் வந்துருச்சு. நான் அந்த ஃபோன் வந்ததெல்லாம் ப்ளர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஃபோன் வந்ததால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. நடுவில் மெசேஜ் வேறு வந்துச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதால. ஸோ வந்து இதை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் பர்கர்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு சீஸ் வச்சு செஞ்சு முடிச்சிட்டேன் அவரோட ஆர்டரை. ஓகே, ஆர்டர் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வேலை செஞ்சுருந்தானே, அவன் இப்போ இல்லையா? சரி விடுங்க, உங்ககிட்ட எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டார். சூப்பர் சார், இந்த மாதிரி வாங்க சார் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த கஸ்டமர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இந்த பர்கர் சாசேஜ் எடுத்து குக் பண்ணி வச்சிடலாம். கீழே கொஞ்சம் 3-4 போட்டு வச்சுருந்தாங்க த்ரோ பண்ணி, அதெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. நம்ம பண்ணுற வேஸ்ட்டுக்கு ஓனர் மட்டும் இந்த பார்த்தாரு, அவ்வளோதான், வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓகே, இந்த சாசேஜெல்லாம் இங்கே போட்டு வச்சுட்டு இதையும் எடுத்து இங்கே போட்டு வச்சிடலாம். ஹாட் டாக் சாசேஜும். அடுத்து யாராச்சும் கேட்டாங்கன்னா வந்து டப்பு டப்பு டப்புன்னு, இவன் யாருங்க ஆளே கொஞ்சம் மார்க்கமாக இருக்கான் பார்க்குறதுக்கு, எனக்கு ஒரு எதுவுமே சொல்லலைங்க. வந்தோடனே பர்கர் கேட்குறான். எனக்கு இவனை பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பர்கரும் ஹாட் டாகும் கேட்டிருக்கான். லெட்யூஸ் போட சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே போட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சதால் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். கெச்சப் கேட்டிருக்கான். ஓகே, கெச்சப்பை சுற்றி ஊற்றி விட்டுடலாம். அது நல்லா வந்தால் தான் கெச்சப் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா ஊற்றிட்டு த்ரோ பண்ணிட்டு பர்கர் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இந்தாடா புடிடா, இவனை டக்குன்னு அமுச்சு விட்டுருவாங்க. இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை வில்லங்கமாக ஏதாச்சும் பண்ணுறானோ அப்படின்ட்டு லைட்டாக பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். மனசை இரும்பாக்கிக்கலாம். இவனை பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்குது. என்னன்னு தெரியல, கண்ணாடிலாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கான் மார்க்கமாக. தேங்க்யூ அப்படின்றான். கிரேட் ஜாப் அப்படின்றான். வெயிட் அப்படின்றான். டேய் என்னடா ஏதோ வில்லங்கமாக பண்ணுறாங்க. ஐயோ ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்க. யாரும் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க, யாருன்னு பாரு அப்படின்றான். ஐயோ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. பின்னாடி பார்த்து டேய் அட பிக்காளி, இப்போல காசு கொடுக்காம போயிட்டாங்க. ஏங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கண்ணாடி போட்டுவேன். ஐயோ ஒய் என்னடா, ஐயோ ஏங்க ஏதோ ஆயிடுச்சுங்க. ஏங்க கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ நான் என்னங்க பண்ணுறது? ஐயோ இங்கே தான் எங்கேயோ மெயின் ரூம் சர்வர் ரூம் இருக்கும், எங்கேன்னு தெரில. உள்ளே அங்கே இருக்குது. எனக்கு பயமாக இருக்கேங்க, எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணுவானேங்க. என்ன ஆகும்னு தெரியல. எதுவும் ஆகலைன்னா சரி. ஐயோ யாருங்க இது? நீங்கள் பார்த்தீங்களா? அதை யாரோ வந்து விழுந்தாங்கங்க. யாருன்னு தான் தெரியல. பாருங்க, காசு கொடுக்காம ஓடிட்டானே, அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஐயோ டைம் எப்போ தான் 12 மணி ஆகும். எங்கள் அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. ஆல்ரெடி இப்போ தான் ஒருத்தர் காசு கொடுக்காம போயிருக்கான். நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இருக்காதீங்க சார். ஓகே, அவர் ஹாட் டாக் கேட்டிருக்காரு லெட்யூஸோட. ஓகே, நம்ம அதை போய் ரெடி பண்ணலாம். நீங்கள் அதை பார்த்தீங்களா? கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உருவம்னு தெரில, அப்படியே வந்து விழுந்துச்சு. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்யூஸ் எடுத்து ஒரு போட்டுடலாம். போட்டுட்டு லெட்யூஸ் எடுத்து உள்ளே வைக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். ஓகே, நம்ம போயிட்டு அந்த சாசேஜ் இந்த பக்கம் வந்தாலே பயமாக இருக்குங்க. சீஸ் வேண்டாம், அந்த சாசேஜ் தான் வேணும். ஓகே, இது வேறு இவனுங்க இல்லைன்னா வார்னிங் கொடுத்துட்டே இருக்கானுங்க, ஏசி வெளியே போய்டும், சில்னஸ் வெளியே போய்டும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம அங்கே வச்சு தானே ஒட்டிக்குது, அதனால் இங்கே வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இந்த ரேக்கில் வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். இது வேறு எடுக்க முடியலங்க, வெறுப்பாகுது. ஓகே, ரேக்கில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டா இப்போ எல்லாம் வந்துடுச்சுல்ல. ஓகே, இப்போ ரா சாசேஜ் எடுத்து குக் பண்ணிக்கலாம். எங்கேன்னாங்க வரவே மாட்டேங்குது. இதுதான் சொன்னுங்களேங்க, நான் ஃபோனில் விளையாடுறது கொஞ்சம் விளையாட முடியல. விளையாடுறதுக்கு நம்மக்கிட்ட பிசியும் இல்லை, ஃபோனில் தான் விளையாடி ஆகணும், வேறு வழி இல்லை. நான் வேறு நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கேன்னா குவாலிட்டிலாம் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. நான் இத்தனைக்கும் ஹெச்டி பிரிண்ட் தான் போட்டிருக்கேன். 4Kல வேணும்னா நம்ம ஃபோனை தான் மாற்றணும். ஃபோன் மாற்றுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது வேறு வெந்துருச்சான்னு தெரியல. வெந்துருச்சு. அவர் சோடா கேட்டாங்கண்ணா, அதுக்குள்ளே அந்த கேப்பில் ஒரு சோடா கொடுத்துட்டு ஹாட் டாக் லெட்யூஸ் வச்சு கொடுத்துடலாம். வேறு ஏதாச்சும் கேட்டாங்கன்னு பார்த்தா கெச்சப் கேட்டிருக்காரு. இந்நேரம் இந்த ஹாட் டாக் வேஸ்ட்டாக போயிருக்கோம். கொடுத்துருந்தா சரி ஓகே, கெச்சப்பும் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெச்சப் எடுத்து நல்லா அது மேலே தெரிகிற வரைக்கும் ஊற்றணும். தெரியுதா தெரிஞ்சிச்சு. இப்போ தூக்கி போட்டு அதை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துடணும். ஓகே தேங்க்ஸ் அப்படின்றாரு. ஓகே சார், நீங்களும் ஏமாற்றிக்காதீங்க, உங்களுக்கு இதே காசு கொடுத்துட்டு போங்க, இல்லைனா டென்ஷன் ஆகிடுவேன்.
அப்படின்றாரு. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. சரி சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இங்கே இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வேலை செஞ்சான் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னா, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு தெரியாது என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அவனுக்கு வந்து வினோதமான முறையில் அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவன். அவன் வந்து ரொம்ப நல்லவன். ஆனால் அவன் திடீர்னு இறந்து போனது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இறந்து போனப்பவும் அவன் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஓகே அப்படின்ட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு டே 1 வரைக்கும் தான் காட்டுவேன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வேறு எப்போ டைம் ஆகும்னு தெரில. அதுக்குள்ளே கஸ்டமர் யாராச்சும் வருவாங்களான்னு தெரில. ஏங்க யாருங்க இவங்க? புயல் வேகத்தில் வந்து நிற்கிறாரு. ஓகே, இவங்க ஏதோ பேசுகிறாரு. எனக்கு டார்க்காக இருக்க ஒன்றுமே தெரியல. நான் இப்போது பண்ணனா வாய்ஸ் ஓவர் ஆஃப் பண்ணிட்டு என்ன பேசுங்கன்னு கேட்டு திருப்பி பேசணும். ஓகேங்க, அவருக்கு 4 பொருள் கேட்டிருக்காரு. 2 பர்கர் 2 ஹாட் டாக். ஓகே, இதை நான் வந்து காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் போடுறது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் நார்மலாக போடுறது. அதையே காட்டணுன்னா உங்களுக்கு போர் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கலாம். சீஸ் கீழே போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்கர் பேக்கேஜ் எடுக்கிறான். இதை வேறு கீழே போட்டு இதை மூடணும். இதாங்க எனக்கு வெறுப்பாகுது. ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு அதை எங்கே வச்சு கிழிப்போம்? கீழே அந்த இடத்துல தானே வச்சு கிழிக்கூடாது. கத்தி எங்கே வச்சேன்? ஐயோ, அதோ இங்கே வச்சுருக்கேன் கத்தியை. ஓகே, எடுத்து ஒரு போடு போட்டுருவோம் கத்தியில். ஓகே, சூப்பருங்க. எடுத்து ரா பர்கர் எடுத்து அங்கே போட்டு இன்னும் ரா பர்கர் எடுத்து அங்கே போட்டுடலாம். என்னங்க வரல? இதாங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை நான் மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணேன், பட் மாற்ற முடியல. ஸோ நம்ம எல்லாத்தையும் ராவாக இருக்கிறதெல்லாம் குக் பண்ணிடுவோம். குக் ஆனதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஏன்னா அவர் 2 பர்கர் 2 ஹாட் டாக் கேட்டார். ஸோ எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட்டுடலாம். இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 12 நிமிஷம் வீடியோ தான் ஓடிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வீடியோ இருக்குது. அந்த 3 நிமிஷத்தில் ஃபஸ்ட்னா டே 1 முடிஞ்சிடும். பட் வந்து நோட்டெல்லாம் அவன் கண்டுக்காதீங்கன்னு சொல்லுவான். அதை நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவன் லெட்யூஸ் வச்சு சாப்பிட சொல்லியிருக்கான். பர்கரில் லெட்யூஸு சீஸு வச்சு அவன்கிட்ட கொடுத்துடணுமா? இல்லை கெச்சப் போட சொல்லியிருக்கான். ஓ, மஸ்டர்டாக கெச்சப்பா? ஓ, மஸ்டர்டும் போட சொல்லியிருக்கான். ஒன்று இதில் கெச்சப்பும் போட சொல்லியிருக்கான். 2 பர்கர் கேட்டிருந்தால. ஸோ அதில் டக்குன்னு இவனுக்கு போட்டு கொடுத்துட்டா இன்னொரு கஸ்டமர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாய் வேறு ரொம்ப உளருது. ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஸ்கூலும் லீவ் விட்டாங்க. லாஸ்ட் டைம் தான் பார்த்தா அந்த ரோஸ் சர்பத் வீடியோவுக்கு 5000 வியூஸ் போயிருந்துச்சு. சரி திருப்பி போடலாம் அப்படின்ட்டு தான் போடுறேன். ஸ்கூலும் லீவு தானே, சும்மா தானே இருக்க போகிறோம். சரி சும்மா நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காச்சும் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ சீஸ் வச்சு அடுத்து கெச்சப் வச்சு ஒன்று கொடுக்கணும். அதையும் ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு இதில் வேறு ஊற்றுனா தெரிய மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, டக்குன்னு ஊற்றலாம். ஊற்றிட்டே இருக்கான். ஊற்றிட்டு போட்டு இதையும் அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டோன்னா பர்கர் வேலை முடிஞ்சிச்சு. ஹாட் டாக் மட்டும் தான் இதோட ரெடி பண்ணோம். நடுவில் 2 கஸ்டமர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை நான் காட்ட மாட்டேன். வாயெல்லாம் வலிக்குதுங்க பேசி. ஓகே, அடுத்து இந்த சாசேஜ் எடுத்து வச்சுட்டு லெட்யூஸும் கெச்சப்பும் கேட்டிருக்கான். லெட்யூஸும் கெச்சப், ஆமாம், லெட்யூஸ் கெச்சப் ரெண்டுமே அதே தாங்க கேட்டிருக்கான். லெட்யூஸ் வச்சுட்டு கெச்சப்பும் கேட்டிருக்கான், மஸ்டர்டும் கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் போட்டுடலாம். மஸ்டர்ட் போட்டுட்டு போட்டுட்டான். போட்டதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படியே அவங்ககிட்ட தூக்கி போட்டுடலாம். பையிலெல்லாம் கொடுக்கலங்க இதில், அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஹாட் டாக் பன் கடைசி பன்னு. அடுத்து ஸ்டோரேஜ் உள்ளதாக போய் எடுத்துகிட்டு வரணும் அடுத்த பண்ணை. ஏங்க டே 1க்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதே. டே 2 டே 3 டே 4 அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். டே 1க்கே 16 நிமிஷம் வீடியோ. கிட்டத்தட்ட இதுக்கே நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே கத்திட்டு இருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு. இவரும் எதோ சொல்கிறாரு. ஓகே, நார்மலாக இதை தேங்க்யூ தான் சொல்லிட்டு போவார். சேஞ்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நல்ல மனுஷன் இருக்கிறதால தான் நாட்டில் பனி பெய்யுது. மழை பெய்யலை, இங்கே பனி தான் அதிகமாக பெய்யுது. அவன் காசு கொடுக்காம போயிட்டான். அதான் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஓகே, இவனு ஏதோ கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னு தெரியல. இவனும் 4 பொருள் கேட்டிருக்கான். 2 பியர் 2 பர்கர் கேட்டிருக்கான். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இந்த நோட்டு தான் பாருங்கள். அந்த நோட்டில் என்ன எழுதிருந்துச்சு பார்த்தீங்களாங்க? நான் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன்.
இதுக்கு மேலே என்னால் இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னு அந்த நோட்டில் போட்டுருந்துச்சு. இதுக்கு மேலே எல்லாத்தையும் இந்த டேபிளில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இவனுங்க நோட்டெல்லாம் பார்க்க வேணாம்னானுங்க. நான் வேறு பார்த்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு வேறு தெரில. அடுத்து அது வேறு பயமாக இருக்குது. யார் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவன் தான் அந்த நோட்டை எழுதி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இது வேறு கீழே வந்துச்சு. அவன் எழுதி வச்சு இங்கே ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான் யாருக்கும் தெரியாமல். ஓனர் அப்பயே சொன்னார் அதெல்லாம் கண்டுக்காதுன்ட்டு. பட் என்ன பண்ணுறது, பார்த்து தான் ஆகணும். அவர் பியர் கேட்டார், அதை ரெண்டுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இன்னும் எங்கெங்கெல்லாம் நோட் ஒட்டி வச்சுருக்கானோ யாருக்கு தெரியும், பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த ஆர்டரை முடிச்சுட்டு பார்க்கலாம். முடிக்க போகலன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டரையும். ஆமாம், சீஸ் வச்சாச்சு. கடைசி பர்கர் லெட்யூஸ் வைக்கணுமா? ஆமாம், லெட்யூஸ் வச்சேன்னா இவரோட கடைசி பர்கருங்க முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கடைசி கஸ்டமர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னையோட இவரோட ஒர்க் நம்மளோட டே 1 முடிஞ்சிச்சு. ஓகே, அங்கே பாருங்கள் சர்வ் பிளேட் விட்டு விட்டு எரியுது. எண்டு ஷிஃப்ட் கொடுத்தோன்னா நம்மளோட வேலை